சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நள்ளிரவில் பெண் பயிற்சி மருத்துவரை துணியை போர்த்தி தாக்கிய சம்பவத்தில் சிசிடிவி பதிவை வைத்து சந்தோஷ் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் கண்ணன். இதுகுறித்தான விவரங்களை வழங்கலாம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறுதி ஆண்டு பயின்று வரும் பயிற்சி பெண் மருத்துவர் தனது பணியினை முடித்து மருத்துவக் கல்லூரி பின்புறம் உள்ள விடுதிக்கு நடந்து செல்லும் போது பின்னால் தொடர்ந்து வந்த மர்ம நபர் முகத்தில் துணியை போர்த்தி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த பெண் மருத்துவர் கூச்சலிட்டதை தொடர்ந்து அங்கு சக பெண் பயிற்சி மருத்துவர்கள் குவிந்தனரை அடுத்து மர்ம நபர் தப்பி ஓடிய நிலையில் இந்த சம்பவம் குறித்து மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் இச்சம்பவம் குறித்து புகார் தெரிவித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பணி முடிந்து இரவில் தங்கள் அறைக்கு செல்வதற்கு வசதி இல்லை என்றும் சிசிடிவி கேமரா இல்லை என்றும் போதுமான லைட் வெளிச்சம் இல்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இதனை அறிந்த மருத்துவ குழு ஆய்வாளர்கள் இன்று கல்லூரியில் வந்து ஆய்வு செய்தனர். அதன் பிறகு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபர் ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவரது மகன் 20 வயது உடைய சந்தோஷ் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.